டிப்தீரியா ஆன்டிடாக்சின் எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். கடந்த காலங்களில் டிப்தீரியான்ற இன்ஃபெக்ஷன் உலகத்தில் வாழ்ந்து வந்த எண்ணிலடங்காத மனிதர்களினுடைய உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்தது. இந்த டிப்தீரியாவினுடைய மொர்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதமானது மினிமம் 20 to மேக்ஸிமம் 50% இருந்தது. அதாவது 100 பேர் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டால் குறைஞ்சது 20 அதிகபட்சம் 50 பேர் வரைக்கும் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை டிப்தீரியாவானது ஏற்படுத்தி வந்தது. இது அனைத்து வயதினரையும் பாதிக்கும் தான், இருந்தாலும் முதன்மையாக குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். இப்பேற்பட்ட டிப்தீரியா எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்னன்னு அந்த காலகட்டத்தில் அறியப்படாமல் இருந்தது. இந்த நிலையில தான் 1883ஆம் ஆண்டு எட்வின் கிளப்ஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஸ்விஸ் மைக்ரோபயாலஜிஸ்ட் ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியம் தான் டிப்தீரியா ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1884ஆம் ஆண்டு ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பாக்டீரியாலஜிஸ்ட் ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியம் தான் டிப்தீரியா ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு ஆராய்ச்சியின் மூலமா உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த ராட் ஷேப்டு பாக்டீரியம் கொரினி பாக்டீரியம் டிப்தீரியை அப்படின்னு பெயரிடப்பட்டது. இதுக்கப்புறமா அதே ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் அந்த கொரினி பாக்டீரியம் டிப்தீரியை ஒரு டாக்ஸின், அதாவது ஒரு நச்சுத்தன்மையை உற்பத்தி செய்து அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. மேலும் அந்த டாக்ஸின் தான் டிப்தீரியா அப்படின்ற இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது அப்படின்றதையும் அந்த ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறமா எமில் வான் பேரிங் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபிசியாலஜிஸ்ட் இந்த டாக்ஸின் தான் டிப்தீரியாவை ஏற்படுத்துது அப்படின்னா அப்போ அந்த டாக்ஸினை அழிக்கக்கூடிய ஆன்டிடாக்சினை கண்டறியணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. அப்போ அந்த எமில் வான் பேரிங் அப்படின்ற ஜெர்மன் ஃபிசியாலஜிஸ்ட் கூட இணைஞ்சு கீட்டசாட்டோ சீபசாபுரோ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஃபிசிசியனும் இதே ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினோட ஜெர்மன் பிசிசியன் ராபர்ட் கோக்ஸோடைய இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ல இது பத்தின பரிசோதனைகளை தொடங்கினாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ராபிட்ஸ் அண்ட் கின்னி பிக்ஸ், அதாவது முயல்களையும் அதே மாதிரி ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய பன்றிகளையும் பரிசோதனைக்காக எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு விலங்குகள்லையுமே இவங்க ரெண்டு பேருமே இந்த டிப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த கொரினி பாக்டீரியம் டிப்தீரியை உற்பத்தி செய்யக்கூடிய டாக்ஸின் அதனுடைய ஸ்மால் அமௌண்ட்ஸை அந்த விலங்குகளுக்குள்ள செலுத்தினாங்க. அதாவது அந்த கொரினி பாக்டீரியம் டிப்தீரியை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நச்சு பொருளான அந்த டாக்ஸின் அதனுடைய ஸ்மால் டோசஸ் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை இந்த ரெண்டு விலங்குகள்லையுமே செலுத்தினாங்க. செலுத்தின உடனே முயல்கள் அதே மாதிரி பன்றிகள் ரெண்டுமே டிப்தீரியா அப்படின்ற இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருந்தது. ஏன்னா இவங்க ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் அந்த டாக்ஸினை தான் எடுத்து அந்த விலங்குகளில் செலுத்தினாங்க. அதனால் அந்த ரெண்டு விலங்குகள்லையுமே டிப்தீரியா பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அது ரொம்ப மைல்டாக இருந்தது. அதன் காரணமாகவே அந்த ரெண்டு விலங்குகளினுடைய இம்யூன் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகி ஆன்டிபாடிஸ் உற்பத்தி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபாடிஸ் அந்த டாக்ஸின்ஸுக்கு எதிராக போராடி அந்த டாக்ஸின்ஸை அழிச்சது. ஸோ இதுக்கப்புறமா அந்த ரெண்டு விலங்குகளும் படிப்படியாக டிப்தீரியா அப்படின்ற இன்ஃபெக்ஷன்ல இருந்து மீண்டு வந்தது. இப்போ அந்த ரெண்டு விலங்குகளினுடைய பிளட்லையுமே ஆன்டிபாடிஸ் இருக்கும் அப்படின்றது எமில் வான் பேரிங்குக்கும் கீட்டசாட்டோ சீபசாபுரோக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால அவங்க அந்த ரெண்டு விலங்குகளினுடைய பிளட் சீரமை சேகரித்து அதிலிருந்து தனியாக அந்த ஆன்டிபாடிஸை மட்டும் பிரித்தாங்க. ஸோ அதுக்கு எமில் வான் பேரிங் ஆன்டிடாக்சின் அப்படின்னு பேரிட்டாங்க. ஏன்னா அந்த ஆன்டிபாடிஸ் தான் அந்த விலங்குகளில் செலுத்தப்பட்ட அந்த ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸின் அதை எதிர்த்து போராடி அழிச்சது. அதனால் அந்த ஆன்டிபாடிஸுக்கு ஆன்டிடாக்சின் அப்படின்னு, குறிப்பாக டிப்தீரியா ஆன்டிடாக்சின் அப்படின்னு எமில் வான் பேரிங் பேரிட்டாங்க. இதுக்கப்புறமா எமில் வான் பேரிங் அந்த ஒரு ஆன்டிடாக்சினை மற்ற விலங்குகளில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. குறிப்பாக டிப்தீரியானால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகளுக்கு செலுத்தணும் அப்படின்னு இவர் டிசைட் பண்ணாங்க. இதனால் இதே மாதிரி கின்னி பிக்ஸ், ராபிட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு ஏற்கனவே இந்த டிப்தீரியானால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கின்னி பிக்ஸ், ராபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த விலங்குகளில் இந்த டிப்தீரியா ஆன்டிடாக்சினை எமில் வான் பேரிங் இன்ஜெக்ட் பண்ணாங்க. இன்ஜெக்ட் பண்ண உடனே இந்த ஆன்டிடாக்சின் எமில் வான் பேரிங் நினச்சபடியே நேராக போய் அந்த விலங்குகளினுடைய பிளட்ல இருக்கக்கூடிய கொரினி பாக்டீரியம் டிப்தீரியோடைய உற்பத்தியால் உருவாகக்கூடிய டாக்ஸின் அதை அழிக்க ஆரம்பித்தது. அதன் மூலமாக படிப்படியாக அந்த விலங்குகள் அந்த டிப்தீரியா அப்படின்ற தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு எமில் வான் பேரிங்கும் கீட்டசாட்டோ சீபசாபுரோவும் கருதினாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டு
ஒரு ரிசர்ச் பேப்பரை 1890ஆம் ஆண்டு எமில் வான் பேரிங் வந்து கீட்டசாட்டோ சீபசாப்ரோ கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்தீரியாவுக்கு உண்டான ஆன்டிடாக்சின் வந்து கண்டறியப்பட்டது அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து இதை பெரிய விலங்குகளில் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவர் வந்து குதிரைகளை எடுத்துக்கிட்டு அந்த குதிரைகளில் இதே மாதிரி மைல்டான இன்ஃபெக்ஷனை, அதாவது ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸினை வந்து உள்ள செலுத்தி அந்த குதிரைகளுக்கு டிஃப்தீரியாவினுடைய மைல்டு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி. அதுக்கப்புறமா அந்த குதிரைகள் வந்து டிஃப்தீரியானால பாதிக்கப்பட்டது. அடுத்து நினைச்சபடியே அந்த குதிரைகளினுடைய உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகி அந்த குதிரைகள் வந்து படிப்படியாக மீண்டும் வந்தது. அதுக்கப்புறமா குதிரைகளினுடைய இம்யூன் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகி ஆன்டிபாடிஸ் வந்து உற்பத்தி ஆனது. அதனால் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து குதிரைகளினுடைய உடலில் இருக்கக்கூடிய டிஃப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து அழிக்க தொடங்கியது. அதுக்கப்புறம் அந்த குதிரைகளும் வந்து அந்த டிஃப்தீரியா அப்படின்ற பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தது. இதுக்கப்புறமா அந்த குதிரைகளினுடைய பிளட் சீரம்ல இருந்து ஆன்டிபாடிஸ் எமில் வான் பேரிங் வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆன்டிபாடிஸை இப்போ மனிதர்களில் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. கரெக்டாக 1892ஆம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுடைய உடலில், குறிப்பாக டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியினுடைய உடலில் இந்த குதிரையினுடைய பிளட் சீரம்லேருந்து எடுக்கப்பட்ட ஆன்டிடாக்சினை வந்து பயன்படுத்தினாங்க. பயன்படுத்திய போது அது வந்து அந்தளவுக்கு சக்ஸஸாக இல்லை. ஏன்னா இப்போ வேற ஒரு விலங்கினுடைய பிளட் சீரம்லேருந்து ஆன்டிடாக்சினை எடுத்து அதை மனிதர்களினுடைய உடலில் செலுத்தும் போது அது மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்டிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவாக இல்லாமல் போகும், அல்லது அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே விஷயம் தான் 1892ஆம் ஆண்டு நடந்தது. இதனால் எமில் வான் பேரிங் வந்து அந்த குதிரைகளினுடைய பிளட் சீரம்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆன்டிடாக்சின் அதை வந்து கரெக்டாக வந்து மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதுக்காக பால் எர்லிக் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபிசிஷியன் அண்ட் சயின்டிஸ்டோடைய உதவியை நாடினாங்க. அதுக்கப்புறம் எமில் வான் பேரிங்கும் பால் எர்லிக்கும் இணைஞ்சு 1894ஆம் ஆண்டு அந்த குதிரைகளினுடைய பிளட் சீரம்லேருந்து எடுக்கப்படக்கூடிய ஆன்டிடாக்சினுடைய ப்ரொடக்ஷனையும் குவான்டிஃபிகேஷனையும் ஆப்டிமைஸ் பண்ணாங்க. குறிப்பாக வந்து மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினாங்க. அதுக்கப்புறமா அந்த 1897ஆம் ஆண்டு மறுபடியும் அந்த டிஃப்தீரியா ஆன்டிடாக்சினை மனிதர்களில் எமில் வான் பேரிங் வந்து பயன்படுத்தினாங்க. அப்போ அது வந்து முதல் வெற்றியை கொடுத்தது. ஸோ மனிதர்களில் டிஃப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து பயன்படுத்தப்பட்ட பிறகு அந்த டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வந்து படிப்படியாக மீண்டு வர தொடங்கினாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது. குறிப்பாக மருத்துவத்தில் ஏற்பட்ட ஒரு புரட்சியாகவே இருந்தது. ஏன்னா டிஃப்தீரியா பாதிப்பு ஏற்பட்டால் நிறைய குழந்தைகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதனுடைய மொர்டாலிட்டி ரேட் வந்து 20%லேருந்து 50% வரைக்கும் கூட இருந்தது. ஸோ அவ்வளோ உயிரிழப்புகள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் எமில் வான் பேரிங்கோடைய இந்த டிஃப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து மிகப்பெரிய ஒரு வரமாக இருந்தது. ஏன்னா இந்த ஆன்டிடாக்சின் பயன்படுத்தி டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்ட நிறைய குழந்தைகள், எண்ணிலடங்காத குழந்தைகள் வந்து அந்த காலகட்டத்தில் காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டிஃப்தீரியா ஆன்டிடாக்சின் மாதிரியே டெட்டனஸ், அதேமாதிரி ஆந்த்ராக்ஸ் மாதிரியான நோய்களுக்கு உண்டான ஆன்டிடாக்சின்ஸும் வந்து கண்டறியப்பட்டது. ஸோ ஆன்டிடாக்சின் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஆன்டிடாக்சின் அப்படின்னா அது டிஃப்தீரியா ஆன்டிடாக்சின் தான். அதை எமில் வான் பேரிங் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. கீட்டசாட்டோ சீபசாப்ரோ அப்படின்ற ஜாப்பனீஸ் பிசிஷியனுடைய உதவியோடு அதை வந்து அவர் கண்டறிஞ்சாங்க. ஸோ எமில் வான் பேரிங் வந்து அதை கண்டறிஞ்சனால 1901ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு எமில் வான் பேரிங்குக்கு வந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக டிஃப்தீரியா ஆன்டிடாக்சின் தான் வந்து பயன்பாட்டில் இருந்தது. எண்ணிலடங்காத குழந்தைகள் வந்து அதிகமாக காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் இதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்தது. என்னென்னா இந்த ஆன்டிடாக்சின் வந்து டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்ட உடனடியாக வந்து கொடுக்கப்படணும். டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டு நீண்ட காலம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ஆன்டிடாக்சின் வந்து அந்தளவுக்கு வந்து செயல்பட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதனால டிஃப்தீரியானால் இப்போ தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்போ உடனடியாக இந்த டிஃப்தீரியா ஆன்டிடாக்சினை வந்து பயன்படுத்தினா அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து காப்பாற்றிடலாம். அதே மாதிரி இந்த டிஃப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து பேசிவ் இம்யூனிட்டியையும் கொடுத்தது. அதாவது டிஃப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து டிஃப்தீரியானால் பாதிக்கப்படாதவங்களுக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அந்த டிஃப்தீரியானால் பாதிக்கப்படாதவங்களுக்கு அடுத்த சில காலம் வந்து டிஃப்தீரியா பாதிப்பு ஏற்படாது. ஸோ ஒரு வேக்சின் மாதிரி வந்து கொஞ்ச காலம் வந்து செயல்படும். அதுதான் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்றது. ஸோ அந்த பேசிவ் இம்யூனிட்டி தன்மையையும் இந்த டிஃப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து கொண்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் 1920களுக்கு பிறகு இந்த டிஃப்தீரியாவை தடுக்கிறதுக்கு உண்டான வேக்சின்
வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. டிஃப்தீரியா ஆன்டிடாக்சின் அப்படின்றது டிஃப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்துறது. டிஃப்தீரியா வேக்சின் அப்படின்றது டிஃப்தீரியா ஏற்படாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அந்த டிஃப்தீரியா வேக்சின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.